की जय। सर्वं योगिनां सुरत्कुमारार्पणमस्तु। அருமையான காலை பொழுதில் மார்கழி மாதத்தில் இந்த புனித நேரத்தில் பகவானுடைய சக்தி வாய்ந்த திவ்ய நாமத்தை பாடும் பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தருளினார். அதற்கு அவரிடம் இதை கொண்டாடி நம்முடைய நன்றியை செலுத்திக் கொள்வோம். இன்றைக்கு 2 நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும் கருணை காட்டுவதோடு நிற்பதில்லை. பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் வேறு ஒரு எண்ணத்தோடு இங்கு வருபவர்களுக்கும் கூட கருணை காட்டுகிறார் என்பதை விளக்கும் 2 நிகழ்ச்சிகள். நான் பகவானிடம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்திருக்கிறேன். கடுமையான பிரச்சனை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உள்ளே அழைத்து அவர்களுக்கு ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு பக்தி இல்லை என்றாலும் பரவாயில்லை, அதை அவர் கண்டு கொள்ளவே மாட்டார். பிரச்சனை இருக்கிறது, மிகவும் கடுமையான பிரச்சனை, அவர்களுக்கு மிகவும் துக்கம் இருக்கிறது. இன்னொன்று பக்தியோடு வருபவர்களுக்கு அது மிகவும் விசேஷமாக இருக்கும். இதற்கு நடுவில் 2 வருபவர்களுக்கு திண்டாட்டம்தான், முன்னும் பின்னுமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கும். அதனால் நம் கையில் இல்லையே, பக்தி செலுத்துவதற்கும் பரமனுடைய அருள் வேண்டுமல்லவா? அவன் அருளால் அவன் தாழ் பணிய வேண்டும். இதை தவிர வேறு எண்ணங்களோடு வருபவர்களுக்கும் அருள் உண்டு என்பதை இந்த 2 நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. ஒன்று, சுதாமாவில் மாடியில் ஒரு குழாய் பொருத்தியிருந்தோம். அந்த குழாய் எவர் சில்வர், முதலில் பிளாஸ்டிக் தான் போட்டிருந்தோம். அது உடைந்து போக ஆரம்பித்து விட்டது. குரங்குகள் வந்து அடிக்கடி அதை திறந்து விட்டு போய்விடும். அது அழகாக திறக்கும், ஆனால் மூடாது. நம்மில் சில பேரும் அப்படித்தான் இருப்போம். நிறைய தடவை நாங்கள் கண்டுபிடிப்போம், அந்த குழாய் திறந்திருக்கிறது, அதனால் தண்ணீர் இல்லை, எல்லாம் வெளியே போய்விட்டது என்று. அதன் பிறகு எவர் சில்வர் குழாய் போட ஆரம்பித்தோம், பித்தளை குழாய் போட ஆரம்பித்தோம். ஒரு முறை குழாயையே காணவில்லை. ஏதோ பெரிய குரங்கு ஒன்று வேலை செய்திருக்க வேண்டும். குரங்குகள் திறந்துவிட்டு போவது சகஜமாக இருந்தாலும் குழாய் எப்பொழுதும் குழாயை எடுத்து போகாது குரங்கு. அதைவிட ஒரு பெரிய மனித குரங்கு தான் அதை செய்திருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஒரு நாள் அவன் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு விட்டான். சிறிய வயதுதான், அழகாக மாடி ஏறி மிகவும் நேர்த்தியாக வேலையை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பிடிபட்டு, பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபட்டு விடுவான் அல்லவா? உண்மை இல்லாமலா இதையெல்லாம் சொல்லியிருப்பார்கள்? பிடிபட்ட உடனே அவனை அழைத்து கொண்டு பகவான் முன்னே வந்தார்கள். பகவான் ஆசிரமத்தில் தரிசனம் தந்து கொண்டிருந்த நேரம் எல்லோரும் பகவான் அவனிடம் கடுமையாக பேசுவார், ஏதேனும் செய்வார் என்று அத்தனை எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருந்தோம். பகவான் அவனை அருகே கூப்பிட்டார். கூப்பிடும் பொழுதெல்லாம் அவருடைய முகம் ரொம்பவும் சீரியஸாக இருந்தது. கடுமையாக என்று சொல்ல முடியாது, ஆனால் சீரியஸாக இருந்தது. அருகே உட்கார வைத்துக் கொண்டார். அதன் பிறகு அவர் ஆரம்பித்தார். அவ்வளவு ஒரு அன்போடு
அவன் யார், எங்கிருந்து வருகிறான், எல்லாவற்றையும் விசாரித்தார். அவனை தடவி தடவி கொடுத்தார். அப்படி ஒரு ஆசீர்வாதம் செய்தார். அதன் பிறகு மணி, இவரை அழைத்து கொண்டு போய் இவருக்கு சாப்பாடு போடுவோம் என்று சொன்னார். அவன் திருடி திருடி விற்றுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறான். கொடிய வறுமையில் பிடிபட்டிருந்திருப்பான் போலும். பகவான் எல்லா விவரங்களும் தெரிந்தவர் அல்லவா? நாம் என்றால் கண்மூடித்தனமாக கண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்றல்லவா இருக்கும். பகவானுக்கு எல்லாம் தெரிந்தவர். அவனுக்கு அப்படி ஒரு உபச்சாரம், அப்படி ஒரு அருள். அன்றைக்கு அவனுடைய சாப்பாடோடு அவனுடைய பகவானின் தரிசனம் முடிந்தது. அன்றையிலிருந்து அவன் திருடுவதையும் விட்டிருப்பான். அப்பேற்பட்ட அருள் அல்லவா அது. அவனையே அது மாற்றியிருக்கும். அதன் பிறகு எங்களுக்கு அவனை பற்றி தெரியவில்லை. பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு சில வருடங்கள் தான் ஆயிருக்கும். மற்றும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒருவர் காலை வேளையில் வருவார். 9 மணி அளவில் மிகவும் நன்றாக இருப்பார். பார்ப்பதற்கு ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு, நெற்றியில் குங்குமம் எல்லாம் அமர்க்களமாக இருக்கும். உள்ளே வருவார். வந்தது மட்டுமில்லாமல் கணீர் என்ற குரலில் யோகிராம் சுரத்குமார் பாட்டு பாடுவார். அவர் பாடுவதில் மகிழ்ந்து எல்லோரும் அவர் பின்னே சொல்லிக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு முறையும் அவர் நன்றாக, யார் நன்றாக பாடினாலும் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டிதானே. அவர் தினமும் வந்து பாடிக்கொண்டிருப்பார். அவருக்கும் ஒரு வாய்ப்பு தருவோம். அவர் பாடுவார், நாங்கள் எல்லாம் பின்னாடி பாடிக்கொண்டிருந்தோம். அவர் நன்றாக பாடுவார், விடாமல் பாடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்பொழுது கட்டிடம், இன்னும் சில கட்டிடங்கள் கட்டிக்கொண்டிருந்த நேரம். அதனால் ஆங்காங்கே இரும்பு சாமான்கள் கிடக்கும், பித்தளை சாமான்கள் கிடக்கும், பல வேண்டாத பாண்டங்கள் ஆங்காங்கே கிடக்கிறது. அந்த சமயங்களில் எல்லாம் திடும் திடும் என்று ஏதாவது காணாமல் போய் கொண்டிருக்கும். அது ஆங்காங்கே இருப்பதனால் அந்த பில்டிங்கை கட்டும் பொழுது சில சமயம் வேண்டாமல் இருப்பதை இந்த கண்ணாமுண்டா சாமான்கள் என்று சொல்வார்கள், அங்கெங்கே போட்டு விடுவார்கள் அல்லவா. அதையெல்லாம் தினம் தினம் என்று காணாமல் போய் கொண்டிருந்தது. யார் என்று கண்டுபிடிக்க முடியாமலேயே இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் அந்த பழைய தர்ஷன் மந்திரில் துலாபாரம், அதற்காக கிட்டத்தட்ட 6000 ரூபாய் மதிப்புள்ள பித்தளை சங்கிலியானது அதற்கு போடப்பட்டிருந்தது. அது எப்படி யாருடைய கண்ணில் பட்டது என்று தெரியவில்லை. அது எப்பொழுதாவது தான் திறப்போம். யாராவது பக்தர்கள் வேண்டிக் கொண்டால் மட்டுமே அதை செய்வோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அது அந்த 6000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பித்தளை சங்கிலியானது காணாமல் போய்விட்டது. யாரோ ஒருவருக்காக துலாபாரத்துக்கு உள்ளே நுழைந்தவர்கள் துலாபாரத்துக்கு வேளால் இதை கண்டுபிடித்தார்கள், காணோம் என்பதை. அதன் பிறகு தேடு தேடு என்று தேடினோம், எங்கும் கிடைக்கவில்லை. பிறகு எப்படியோ போய் அவர் திருடியவர் அதையெல்லாம் ஒரு கொண்டு போய் கடையில் போட்டு பணம் வாங்கியிருப்பார் போலும். அதன் பிறகு பாவம் அவர் அதோடு நின்றிருந்தால் அதோடு சரியாகிவிட்டிருக்கும். ஏதோ மறுபடியும் ஒரு சில இரும்பு சாமான்களை அவர் திருடிவிட்டார். அன்றைக்கு அவருக்கு அவசரம் போலும். அதை ஒரு மூலையில் வைத்துவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை ஆசிரமத்திற்கு வந்து அதை எடுத்து செல்லும் பொழுது ஆசிரமத்து ஊழியர்கள் இருவர் கண்டுபிடித்து விட்டனர். கையும் களவுமாக பிடிபட்டு விட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, நன்றாக பாடிக்கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள்தான். நன்றாக உடை அணிந்து நெற்றியில் குங்குமம் இட்டு விடாமல் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர் தான் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டார். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் அந்த சங்கிலியை திருடிச் சென்றவரும் இவர்தான் என்று. அதில் என்ன நடந்தது என்றால், ஆசிரமத்தில் உள்ள 2 ஊழியர்கள் அந்த கோபத்தில், இப்படி இத்தனை நாட்கள் வந்து பக்தரை போல் நடித்து இவர் இந்த மாதிரி செய்து விட்டாரே என்ற கோபத்தில் அடித்து விட்டார்கள்.
அதன் பிறகுதான் ஆசிரமத்து அதிகாரிகளுக்கு அது தெரிந்தது. உடனே அவரை பிடித்து கொண்டு போய் ஆசிரமத்திலேயே ஒரு இடத்தில் அமர வைத்து விசாரணை ஆரம்பித்தார். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை, வாயை திறக்கவே இல்லை, பேசாமல் தலையை குனிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தார். அதன் பிறகுதான் எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள், காணாமல் போன விஷயங்கள் அத்தனையும் அவரிடம் பணமாக மாறியிருந்திருக்கிறது என்று, அவர் நடந்து கொண்ட விதம், அப்பொழுது கூட ஒரு அடக்கமில்லாமல் எந்த ஒரு விவரமும் சொல்லாமல் உட்கார்ந்திருந்த விதம் எல்லோருக்கும் சற்று பயத்தை மூட்டியது. சரி, இவரை வெளியே விட்டால் மறுபடியும் ஆபத்து தான், எத்தனை விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் காணாமல் போய்விடுமோ என்று கடைசியில் போலீஸில் சொல்லிவிட்டோம். அவர்கள் வந்து அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அவரை ஜெயிலில் போட்டு விடுவார், அவருக்குரிய தண்டனை கிடைத்தாகிவிட்டது என்று எல்லோரும் சாந்தமாகிவிட்டார்கள். அப்பொழுது திடமென்று போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. என்னவென்றால், இவரை நாங்கள் ஜெயிலில் போட முடியாது, இவர் எத்தனை குற்றம் செய்திருந்தாலும் இவரை ஜெயிலில் போட முடியாது, ஒரு சிக்கல் இருக்கிறது என்றார்கள். என்னவென்று கேட்டால், ஆசிரமத்து ஊழியர்கள் இருவர் அவரை அடித்திருக்கின்றனர், அதனுடைய அடையாளங்கள், சுவடுகள் அவருடைய முதுகில் காணப்படுகின்றன, இது சட்டத்திற்கு புறம்பானது, இவர்கள் உங்கள் ஆசிரமத்தில் தொண்டு செய்யும் ஊழியர்கள் என்பதனால் உங்களுக்கு நாங்கள் இதை அறிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம், இல்லையென்றால் நாங்கள் உடனடியாக ஆசிரமத்துக்கு வந்து அவர்களையும் கைது செய்து விடுவோம், இவனையும் ஜெயிலில் தள்ளிவிடுவோம், அவர்களையும் ஜெயிலில் தள்ளிவிடுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் ஆசிரமத்து ஊழியர்களை நாங்கள் கைது செய்தாக வேண்டும், ஏனென்றால் ஒரு சரியான விசாரணையின்றி அடிப்பது என்பது ஒரு பெரிய குற்றம் என்று கூறினார்கள். அதன் பிறகு ஆசிரமத்திற்கு தொண்டு செய்பவர்கள், பகவானுக்கு உண்மையாக இருப்பவர்கள், எத்தனையோ வருடங்களாக இருப்பவர்கள், அவர்களை போய் காட்டிக் கொடுத்து இந்த மாதிரி ஜெயிலில் போடுவதா என்ற ஒரு கேள்வி வந்தவுடன் அதை செய்யவே முடியாது என்று தீர்மானித்தோம். அப்படி சொன்னவுடன் அவர்கள் அடிபட்ட தழும்புகளோடு இருக்கும் இவரை நாங்கள் ஜெயிலில் போட்டோமானால் எங்களுக்கு வேலை போய்விடும் என்று சொன்னார்கள். அதனால் அந்த திருடியவர் விடுபட்டு விட்டார். அவர் வந்து உட்கார்ந்து நாமம் சொன்னது வீணாகவில்லை. அவர் குற்றங்கள் செய்தாலும் கூட அவர் சொல்லிய நாமம் தான் அவரை காப்பாற்றி இருக்க வேண்டும். ஜெயிலில் போட்டிருந்தால் எத்தனையோ நாட்கள் தீட்டியிருப்பார்கள், அடித்திருப்பார்கள், எல்லாம் வேறு மாதிரியாக ஆகியிருக்கும் அவருக்கு. அவர் கூறி தினம் தினம் வந்து நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா, பகவான் அவரை எப்படியோ காப்பாற்றி விட்டார். அவர் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான், ஆனால் இந்த ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். அவர் நாமும் சொன்னதினால் பகவானுடைய கருணை அவரை காப்பாற்றிவிட்டது. இந்த இரண்டு விஷயங்களிலும் நாம் பார்க்கிறோம். முதலில் பகவான் சரீரத்தில் இருந்த பொழுதே அத்தனை ஒரு அன்போடு அவரை, திருடியவரை ஆதரவு காண்பித்து சாப்பாடு போட்டு அனுப்பினார். பகவான் சரீரத்தில் இல்லாமல் இப்பொழுது சூக்ஷ்மமாக இங்கு ஆசிரமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய கருணையானது வேறு விதத்தில் வேலை செய்து அவரை காப்பாற்றிவிட்டது. இதற்கு அர்த்தம் இப்படி செய்து கொண்டே இருக்கலாம், காப்பாற்றப்படுவோம் என்பதல்ல. பகவானுடைய கருணை அவர்களுக்கும் உண்டு என்பதை காண்பிப்பதற்காகத்தான். எந்த ஒரு குற்றமும் திரும்ப திரும்ப செய்பவர்களுக்கு கருணை தொடர்ந்து வராது. அந்த கருணை அவர்களை திருத்த வேண்டும் அல்லவா, அவர்களை திருத்துவதும் கருணை தான். அதனால் அதற்கு உரிய எப்படி திருத்தினால் அவர்கள் திருந்துவார்களோ அந்த மாதிரி நடக்கும். நமக்கு பகவானுடைய அருள் என்பது எப்படி செயல்படுகிறது என்பதை இது காட்டிக் கொடுக்கிறது. இதை கிளிம்ஸ் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். அந்த பகவான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல தவறுகளை செய்தாலும் நமக்கும் கருணை காட்டி வருகிறார் அல்லவா. எத்தனை பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. நாம் என்ன தவறு செய்யாதவர்களாகவா இருக்கிறோம்?
தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ தவறுகள் இருந்தாலும் அந்த தெய்வம் நம்மை மன்னித்து நம்மை காப்பாற்றிவிடும். நாம் தொடர்ந்து செய்யக்கூடாது. நாம் அதனால் மாறிவிடும். திருந்து விட்டால் அதன் பகவானுடைய அருள் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த பகவான் இதோ இருக்கிறார். நம்முடைய இன்றைய பிரார்த்தனையை அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இன்றைக்கு இந்த உலகம் இந்த கொடிய